இந்த பையன் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க அக்காவோட வீடியோ பார்க்கறான். அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க அப்பாட்ட காட்டுறான். அவங்க அப்பா பார்க்க விரும்பல. அவங்க அம்மாட்ட காட்டும் போதே அவங்க அம்மாக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பொண்ணை பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன காரியம்டி பண்ணிருக்கன்னு கேக்குறாங்க. அந்த வீடியோ காமிச்சதும் இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மா அது நான் இல்லம்மா, அது ஏன்னு இவ்வளவு எவ்வளவோ சொல்லி பாக்குறா. ஆனா அவங்க வீட்டுல உள்ள யாருமே நம்பாம போயிடுறாங்க. அந்த பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸ்ட ஹெல்ப் கேட்கலாமேன்னு பாக்குறா. ஆனா யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி வரமாட்டாங்க. அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே அந்த வீட்டுல உள்ள ஆளுங்களுக்கெல்லாம் கால் பண்ணி அசிங்கமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களால வெளியில தலை காட்ட முடியல. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாங்க. இதெல்லாம் கேட்ட இந்த அம்மாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால சூசைட் பண்ணலான்னு முடிவு எடுத்துட்டாங்க. இந்த அம்மா மருந்தை குடிக்க போறப்ப அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து காப்பாத்துறாரு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ செத்துட்டனா நம்ம பொண்ணுக்கு நடந்தது உண்மைன்னு ஆயிடாதா? வேற என்னங்க பண்ண சொல்றீங்கன்னு அவங்களும் கேக்குறாங்க. நம்ம பொண்ணு தான் தப்பு பண்ணலன்னு சொல்றால, அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும்? நம்ம பொண்ணுக்கு நம்ம சப்போர்ட்டிவா இருக்கணும்னு சொல்றாரு. அதனால அவங்க பொண்ணுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா பேசுறாரு. நீ ஒண்ணு கவலைப்படாதமா, பேசுறவங்க அப்படிதான் பேசுவாங்க, கொஞ்ச நாள் அது மறைஞ்சிரும், நீ வீட்லயே முடங்கி கிடக்காம வெளியில வான்னு சொல்றாரு. நீ வீட்லயே இருக்காதமா, வேலைக்கு போமான்னு சொன்னோன்னே அந்த பொண்ணு வேலைக்குனா போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வரா. அந்த வீட்டுல உள்ள எல்லார்ட்டையும் ரொம்ப சந்தோஷமா பேசுறா. அவங்க வீட்டுல உள்ள எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இவளை பார்த்து. இந்த பொண்ணோட தம்பி அவங்க அக்காவை சாப்பிட கூப்பிடுறதுக்காக அவங்க அக்காவோட ரூம் கதவை தட்டுறான். ஆனா அவ கதவை திறக்க மாட்றா. இவனுக்கு ஒண்ணுமே புரியாம அந்த கதவனா ஒடிச்சிட்டு போய் உள்ள பார்த்தா அவங்க அக்கா இறந்து போய் கிடக்குறா. அவ கையில ஒரு லெட்டரும் இருக்கு. அதுல என்ன எழுதி இருக்குன்னா, அம்மா நான் எந்த தப்பு பண்ணலமா, எல்லாரும் என்ன பாக்குற பார்வையும் எல்லாரும் என்ன பத்தி பேசுற பேச்சும் நான் தப்பு பண்ற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலா இருக்குமா. இதுக்கு மேல இந்த உலகத்துல என்னால வாழ முடியாதுன்னு எழுதி இறந்து போயிருக்கா.